மார்க்கத்துக்கு முரணாக மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய பெரும்பாவர்களெல்லாம் இன்றைக்கு தலை நோக்கி தலையில வைத்து கொண்டாடப்படக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறதா இல்லையா? எதை விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எச்சரித்தார்களோ, எதை விட்டு நம்மை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பூமிக்கு நமக்கு சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பப்பட்டார்களோ அதையெல்லாம் முழுக்க தூக்கி போட்டுட்டு இந்த சமுதாயம் செய்யக்கூடிய நிலையை பாருங்கள். என்னை புகழலாக இருந்தால், என்னை நீங்கள் சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள். அப்போ பாருங்கள், இபாதத்துக்கல்ல கூட தன்னை முன்னிலைப்படுத்தாமல் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற பெயரை சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுவது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்லுங்கள். இது அல்லாஹ் திருமறைக்குவான்ல இந்த இறை தூதரை பற்றி நமக்கு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், மக்களே உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய, உங்களுக்கு நல்லதை போதிக்கக்கூடிய, நன்மையினால் மக்களை அழைக்கக்கூடிய, தீமையை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு இறை தூதரை உங்களிடத்திலிருந்தே நாம் உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். சொல்லும் பொழுது ஆன மசரும் பேசணும், நானும் உங்களை போன்று ஒரு மனிதன் தான், நானும் உங்களை போன்று உணவு உண்ணுகிறேன், கடைகளுக்கு செல்கிறேன், நீர் புரட்டுகிறேன், நீர் அருந்துகிறேன், உறங்குகிறேன், இப்படி எல்லா தேவைகளும் எனக்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொன்ன ஒரு முழுமையான எச்சரிக்கை, மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை என்ன தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யஹூதிகள் நசாரா அல்லாஹ் சபித்து விட்டான், அல்லாஹ் சபித்து விட்டான். யாரை? யஹூதிகளை, நசாராணிகளை. இதற்காக அவர்கள் தங்களுடைய இறை தூதர்களை, இறை தூதர்களுடைய அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக மாற்றிவிட்டார்கள். அவர்களை வணங்கக்கூடிய நிலைக்கு கொண்டு சென்று விட்டார்கள். நான் உங்களுக்கு மத்தியிலே சொல்லக்கூடிய எச்சரிக்கை அனைத்தும், உங்களுக்கு மத்தியிலே சொல்லப்படக்கூடிய எச்சரிக்கை அனைத்தும் எனக்கு பின்பாக நீங்கள் ஒருவரை ஒருவர் சண்டையிட்டு வாய்ப்புக் கொள்வீர்கள் என்று இல்லை. அது மட்டுமல்ல, நான் இறந்த பிறகு என்னுடைய கபருக்குள்ளே வணங்கிடக்கூடாது, அல்லாஹ்வுக்கு நிகராக என்னுடைய வணக்க ஸ்தலங்களை உருவாக்கி விடக்கூடாது என்று அதன் பெருமாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த செய்திகளை பார்க்கிறோமே. இன்னைக்கு பக்கத்து ஊர்ல என்ன நிலை? 2 கிலோமீட்டர் போனா பொட்டல்புதூர், பிரசித்தி பெற்ற, தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற முகைநாடு என்று சொல்லக்கூடிய ஒரு தர்கா வழிபாட்டின் மூலம் கடந்த வாரங்களிலே கேலி கூட்டுக்களும் கும்பாரங்களும் ஆட்டம் பாட்டம் போன்ற அனாச்சாரமான நிகழ்வுகள் நடந்தது. இது போன்ற சம்பவங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த ஒரு காரியமா அல்லது விழா நடத்துவதற்கு வழிவகுத்த ஒரு காரியமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகள் கூட நன்மைக்காக, சொர்க்கத்துக்கு செல்வதற்காக அதிகப்படியாக செய்யக்கூடாத விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தாங்களே, அந்த 3 நபித்தோரை கண்டித்தாங்களே. இன்னைக்கு வரம்பு மீறிய காரியமாக என்றோ இறக்கப்பட்டவர், அவருக்கும் இந்த உலகத்திற்கும் உள்ள திரை என்ற பர்சக் என்ற திரை இருக்கிறது. நான் சொல்லக்கூடிய செய்தியை கேட்காதவர், அவருக்கு பார்வை இல்லை, செழிப்புலன்கள் இல்லை, பேசுவதற்கு நாள் இல்லை, பிடிப்பதற்கு கை இல்லை, எந்த ஒரு ஆற்றலும் இல்லாத ஒரு இறந்து விட்ட ஒரு அடக்கஸ்தலத்தில் போய் விழாக்கள் எடுத்து, தன்முறை எடுத்து, அதன் மூலம் இன்றைக்கு பல்வேறு இளைஞர்களை வழிகெடுக்கக்கூடிய நிலைக்கு
இதுக்கு பார்க்கிறோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி. என்ன அழகிய முன்மாதிரி? வெறுமனே தொழுவது மட்டுமா, நோன்பு வைப்பது மட்டுமா, தான தர்மங்கள் செய்வது மட்டுமா, ஹஜ்ஜுக்கு போய் உம்ரா பண்றது மட்டுமா? இது அல்லாஹ்வை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதராகிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி அவருடைய அற்புதமான வாழ்க்கை, அவருடைய ஒவ்வொரு அந்த அசைவுகளும் இன்றைக்கு ஹதீஸ் கிரந்தங்களிலே நமக்கு பதிவு செய்யப்பட்டு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படக்கூடிய பேசும் பொருளாக இருக்கக்கூடிய தலைவரை பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, தன்னை முன்னிலைப்படுத்தாத இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய பேச்சாற்றல், அறிவாற்றல், எழுத்தாற்றல், அனைத்து கல்வியும் மிகுந்தவர்கள் கூட இது எழுத படிக்க தெரியாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால், அப்படி என்ன அழகிய முன்மாதிரி இருக்கிறது? அந்த முன்மாதிரியை நாம் பின்பற்றினால் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய அந்த பரிசு என்பது என்ன? அல்லாஹ் சொல்கிறானே இல்லையா, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, மக்களே நீங்கள் பின்பற்றுவதற்கு தகுதியான, பின்பற்றுவதற்கு முன்மாதிரியாக இந்த இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், உங்களை அல்லாஹ் தர்ஜாவிலே உயர்த்துவான், உங்களுடைய கண்ணியத்தை உயர்த்துவான். அப்ப அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் அல்லாஹ்வுடைய மகத்துவமும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியமும் நமக்கு வேண்டும் என்று நாம் விரும்பினால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழலை பாருங்க. இன்னைக்கு வாழக்கூடிய எத்தனையோ அரசியல் செல்வாக்கூடியவர்களை பற்றிய வாழ்க்கை எடுத்து பாருங்க. இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையுடைய நிலையை பாருங்க. இந்த மாதிரியான ஒரு அப்பழுக்கற்ற ஒரு வாழ்க்கை இறை தூதருடைய வாழ்க்கையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கல் வாங்கல் அனைத்துமே இறை தூதர் என்று இந்த உலகம் மறுமை நாள் வரையிலும் தோற்றப்படக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறதா இல்லையா? ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடை வீதிக்கு வர்றாங்க. கடை வீதிக்கு வந்தால் தானிய கூடையில வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்க்கிறாங்க, ஒரு நபரை பார்க்கிறாங்க. அந்த தானிய கூடையில கையை கொடுத்து அள்ளி பார்க்கிறாங்க. தண்ணி சொல் சொல்லிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுகடுத்த முகத்தோடு அந்த மனிதரை பார்த்து சொல்றாங்க, இது என்ன? மக்களை ஏமாற்றக்கூடிய, மக்களுக்கு மோசடி தரக்கூடிய எந்த ஒரு மனிதனும் மக்களுக்குரிய பொருளாதாரத்தை சுரண்டக்கூடிய மோசடி செய்தவர் என்னை சார்ந்தவர் அல்ல, என் கூட்டத்தை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் மோசடி போன்ற அந்த விஷயத்துல ஒரு வியாபாரத்தை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கடுகடுத்த முகத்தோடு அவர்கள் செய்யக்கூடிய காரியம் பாவம் தீமை என்பதை அந்த இடத்திலேயே முகத்துக்கு முன்பாக சொன்னாங்களே. அதற்கு என்ன? பகிரங்கமான ஒரு மோசடி சமூகத்திலே பகிரங்கமான ஒரு மோசடி நடக்கா இல்லையா? ஒரு காலகட்டத்தில் திருமணம் என்பது எந்த வகையில் இந்த மக்களுக்கு மத்தியிலே இருந்தது?
நபிவழிக்கு புறமாக, நபிவழிக்கு மாற்றமான எண்ணற்ற காரியங்களை செய்யக்கூடிய வகையிலே திருமணம் என்ற ஒரு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு நடக்குது. திருமணத்திற்கான வழிமுறை என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரி என்ன? உலக வாழ்க்கையில எல்லாத்தையும் பின்பற்றதுல எனக்கு தேவை, என்னுடைய உலக வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் பின்பற்றினால் நாளை மறுமையில அல்லாஹ்வுடைய கேள்விகளுக்கு கேட்கக்கூடிய மதுகர் மைதானத்திலே இறைவன் என்னை தண்டிப்பான் என்ற அந்த அச்ச உணர்வு, அந்த பயம் என்பது நம்முடைய சமுதாயத்தில் இருந்தால் எனக்கு வரதட்சணை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடுமை. அந்த நிகழ்வு இன்னைக்கு சபையில் எப்படி நடக்குது? திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துக்கு தேவையானது என்ன? மணமகன், மணமகள், மகர், சாட்சி, வழி. இதை தாண்டி இன்னைக்கு திருமண நிகழ்வுகளில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் என்ன? ஒரு வீட்டில் போய் பெண் பார்க்கிறதுல இருந்து குழந்தை பெற்றிருக்கிற வரையிலும் குடும்பத்தாருடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டப்படக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோமா இல்லையா? வரதட்சணை என்று சொல்லக்கூடிய கொடுமைக்காக அந்த பெண் வீட்டாளர் அவங்களுடைய குடும்பத்திலே கசக்கி பிழிந்து இஸ்லாம் காட்டித்தராத பொருளாதாரத்திற்காக ஆசைப்பட்டு நகை, பணம், கட்டில், பீரோ, பைக்கு, கார் என்று ஆடம்பரமான முறையிலே திருமணத்தை நடத்தக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கிறோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்களே, எந்த திருமணத்திலே செலவுகள் குறைந்த வகையில் அதிக ஆடம்பரங்கள் இல்லாமல் குறைந்த செலவு நடத்தப்படக்கூடிய திருமணம் தான் அல்லாஹ்விடத்திலே பரக்கத் நிறைந்தது. இன்னைக்கு எத்தனை திருமணத்தை அப்படி சொல்ல முடியும் நம்மளால? எடுத்து பாருங்க. முதல்ல திருமணத்தை பேசும் பொழுது பெண் வீட்டார்கள் என்ன செய்யப்படும்? என்ன போடுவீங்க, என்ன கொடுப்பீங்க? உங்க பிள்ளைக்கு தானே கொடுக்குறீங்க, உங்க பிள்ளைக்கு தானே செய்றீங்க, எங்களுக்கு வேண்டாம், உங்க பிள்ளைக்கு. இப்படியாக பெண் வீட்டார்கிட்ட கேட்டு வாய்க்கு உசாம வரதட்சணையாக எத்தனை குடும்பங்களில் பேரம் பேசி பொருளாதாரத்தை வாங்கக்கூடிய நிலை. திருமணத்திற்கு பாஸ்மதி ரைஸ்ல பிரியாணி போடணும், ஆட்டு பிரியாணி தான் போடணும், கோழி பிரியாணி எங்க குடும்பத்தில் யாருக்கு பிடிக்காது என்றெல்லாம் மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட செலவினங்களை அதிகப்படுத்தக்கூடிய நிலையில அனாச்சாரங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய திருமணங்களை பார்க்கிறோமா இல்லையா? இந்த சபையில முஸ்லிம் ஜமாத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் கூட போய் கலந்துக்கிறோம். ஆனா அவருடைய நிலை என்ன? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே 4வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்திலே சொல்லி காட்டுறவே இல்லையா? நீங்கள் மனமடிக்கக்கூடிய அந்த மனப்பெண்ணுக்கு மகராக, மனக்கொலையாக, மனம் வந்து எதனால் எவ்வளவு நாள் கொடுங்க என்று இஸ்லாம் சொல்லுது. தமிழக அரசுடைய சட்டப்படி கூட வரதட்சணை வாங்குறது குற்றம். ஆனால் என்ன செய்யப்படுது? சபையில் இருக்கக்கூடியவங்களை ஏமாத்துறாங்க, ஜமாத்தாரை ஏமாத்துறாங்க, ஒட்டுமொத்த பெண் வீட்டாரை ஏமாற்றி அந்த வரதட்சணை என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்தை பகல் கொள்ளையாக அடிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறவங்க. ஏன் இந்த விஷயத்தை நம்ம சொல்றோம்னா, நபிவழி திருமணம் என்றுதான் இவர்கள் பெயர் சுட்டுகிறார்கள். ஆனால் அங்கே நடக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியாக இல்லை, முன்மாதிரிக்கு அப்பாற்பட்ட செயல்பாடுகளாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் அந்த சபையில போய் கலந்து விட்டோம் சொன்னால் அல்லாஹ் எந்த அளவுக்கு கண்டிக்கிறான்? எந்த சபைகளிலே அல்லாஹ்வுடைய
அல்லாஹ்வையும் தூதரையும் திருமறை குர்ஆனையும் கேலி செய்யக்கூடிய ஒரு சபையாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேத வசனங்களும் ஹதீஸ்களும் கேலி கூட்டாக்கக்கூடிய வகையில் இருக்கிறதோ அந்த சபைகளில் நீங்கள் அமராதீர்கள், அந்த சபைகளுக்கு நீங்கள் செல்லாதீர்கள். அப்படி போனா அந்த சபையில கலந்துகிட்டா நாமும் அவர்களை சார்ந்தவர்கள் தான் என்று அல்லாஹ் பகிரங்கமாக திருமறை குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய செய்தியை பார்க்கிறோமே. இது நபி வழியா? கொஞ்சமாவது ஈடு இழக்க வேண்டாமா? திருமணம் முடிக்கக்கூடிய நிலையில அந்த பெண் தன்னுடைய குடும்பத்தை விட்டு தியாகம் செய்து நம்முடைய வீட்டுக்கு வர்றாள, வந்து நம்முடைய ஒரு வாரிசை வயிற்றுல சுமக்கிறாள, அப்படி சுமக்கக்கூடிய நிலையில அவருக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் ஏற்படும். அந்த பெண் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நிலையை பற்றி மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் பொழுது பிரசவ வேதனையிலே ஒரு பெண் படக்கூடிய வலி என்பது இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் அந்தந்த வேதனை பற்றிய ஒரு அளவுகோல் இருக்கிறது. தீயில சுட்டா எவ்வளவு வேதனை இருக்கும், இது அளக்கிறதுக்கு ஒரு கருவி இருக்கு. கம்பல் அடிச்சா அதுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும், ஒரு கட்டெரும்புக்கு அடிச்சா அதுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அந்த வேதனையை பற்றி எல்லாம் அளவெடுக்கக்கூடிய வகையில இந்த பிரசவத்தினுடைய வேதனை பற்றி மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் மருத்துவர்கள் சொல்லும் பொழுது 10 நாள் அளவுக்கு அந்த பெண் வேதனையை சுமக்கிறாள். சாதாரணமா தீயில படக்கூடிய வேதனை, கம்பால் அடிக்கக்கூடிய வேதனை, அறுவாளை வச்சு வெட்டினா கத்தியை வச்சு குத்தினா அதுல படக்கூடிய வேதனை, இதையெல்லாம் தாண்டி ஒரு பெண் ஒரு சிசுவை பெற்றெடுக்கக்கூடிய தருணத்திலே பெறக்கூடிய வேதனை என்பது இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் தாங்கிக் கொள்ள முடியாத நிலை, மரணத்திற்கு ஒப்பான ஒரு நிலை. அப்படிப்பட்ட நிலையில ஒரு பெண் உங்க குடும்பத்துக்கு உங்க மருமகளாக வந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணிடத்திலே, அந்த பெண் வீட்டாரத்திலே வரவேற்பு என்று வாய் பூசாம பிச்சை கேட்பது போல் கேட்கிறாங்களே, இது நபி வழியா? இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய அழகிய முன்மாதிரியா? நாம் முன்மாதிரியான சமுதாயமாக இருப்பதற்கு இதுதான் அளவுகோலா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் பார்த்தோமே ஆனால்
அழைத்து செல்வதோ அல்லது தொழுகைக்காக இபாதத்துக்காக அவர்களை வலியுறுத்துவதோ இருக்கிறதா என்று சொன்னால் கேள்விக்குறியாக்கக்கூடிய நிலையில் தான் இன்னைக்கு முன்மாதிரியான நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய வசனங்களிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்கிறார், நபியே உங்களுடைய குடும்பத்தாரை தொழுகுமாறு கட்டளையிடுவீராக, அவர்களை தொழுகுமாறு ஏவுவீராக, அவர்களுக்கு தொழுகைக்காக அவர்களை என்ன செய்ய தயார்படுத்துங்க என்று அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு தன்னுடைய குடும்பத்தில் இருந்துதான் என்ன செய்கிறார், அந்த செய்தியை சொல்கிறான். அந்த வசனத்தின் வாயிலாக குடும்பத்தினருக்கு முதல்ல உபதேசம் செய்யக்கூடிய நிலையை சொல்கிறான். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் அந்த உபதேசங்களை செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம்? தனக்குத்தானே கேள்வி கேட்டுக் கொண்டால் அதுல நாமளே கேள்விக்குரியா தடைப்போம். என் மனைவி விஷயத்துல, என் பிள்ளைகள் விஷயத்துல அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 66வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்ட நல்லடியார்களே, ஹூ அன்ஃபுஸக்கும் அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகத்தினுடைய அந்த எரிபொருளாக ஆகிவிடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகத்துக்கு செல்லக்கூடிய காரியங்களை அவர்கள் செய்து நரகவாதிகளாக ஆகிவிடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் அந்த நரகத்தினுடைய விஷயத்தை விட்டு தடுக்கிறதுக்காக முக்கியத்துவம் வாய்ந்த தொழுகையை நிலைநாட்டுவது. இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் இல்லையா, தொழுகையை பற்றிய எத்தனை எச்சரிக்கைகள், தொழாதவர்களுடைய தண்டனையை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த முன்மாதிரியை பார்க்கிறோமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறாங்க, கண் தெரியாத தூரத்தில் இருந்து அல்லாஹ்வுடைய பள்ளியின் பால் தொழுகைக்காக வரப்படக்கூடிய அந்த நபித்தோழர் ஒரு அனுமதியை கேட்கிறார். யார் ரசூலுல்லாஹ், பாதைகள் சரியில்லை, மின் விளக்குகள் இல்லை, வாகனம் இல்லை, தொழுகைக்காக நான் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வருவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது, நான் என்னுடைய இல்லத்திலே தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளலாமா? ஃபஜ்ருடைய தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அந்த கண் தெரியாத நபித்தோழர்களை கேட்கிறாங்க, உங்களுக்கு பாங்குடைய சத்தம் உங்களுடைய காதுக்கு கேட்குதா? அவன் யார சொல்லலாம், அப்ப நீங்க பள்ளிக்கு வந்துருங்க. நீங்க நம்முடைய வாழ்க்கையை பாருங்க, ரொம்ப இலகுவான வாழ்க்கை. சாலைகள் நல்லா இருக்கு, தெருவிளக்குகள் மின் விளக்குகள் இருக்குது, வாகன வசதி இருக்குது, செல்போன் வசதி இருக்குது, அனைத்து தேவைகள் அனைத்து விஷயங்களும் நம்முடைய கைக்கு இதமாக இருக்கிறது. ஆனா சோம்பேறித்தனம், பொழுதுபோக்குத்தனம், நாம் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் பாராட்டக்கூடிய வகையிலே நம்முடைய நிலைகள் எப்படி போய்க் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார், இரண்டு விஷயத்திலே மனிதர்கள் ஏமாற்றம் அடைகிறார்கள். எந்த இரண்டு விஷயம்? ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஓய்வு. ஆரோக்கிய விஷயத்துல என்னுடைய உடல்நிலை நல்லா இருக்குது, நான் சுகமா இருக்கிறேன், நான் நல்லா நடக்கிறேன், நான் நல்லா பேசுறேன், நான் நல்லா செல்லு பார்க்கிறேன், நல்லா சாப்பிடுறேன், என்னுடைய தேவைகள் அனைத்தும் நல்ல முறையில் நிறைவேற்றப்படுகிறது, ஆரோக்கியமான வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ்வுடைய அந்த தண்டனை என்பது, ஆரோக்கியம் என்பது ரொம்ப நீண்ட காலமான முறையில நம்முடைய ஆரோக்கியம் என்பது நிலைத்திருக்குமா? சிந்திச்சு பாருங்க. ஆரோக்கியத்தை இழந்து இன்றைக்கு
எத்தனை மக்கள் தள்ளாத வயதிலே தங்களுடைய அமல்களை செய்ய முடியாமல் பரிந்துரைக்கக்கூடிய நிலை பார்க்கவே இல்லையா? நின்று தொலை இயலாது, உட்கார்ந்து கொள்ளக்கூடிய நிலை, உடல் ஆரோக்கியம் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய நிலை. அப்ப இப்படியாக ஆரோக்கியத்தை நாம் வீணடிக்கிறோம். தொழுகைக்காக இறைவனுக்கு செய்யக்கூடிய இபாதத்துக்களிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரியை பார்க்க முடியுதா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயிலே கடுமையான முறையிலே காய்ச்சலால் பாதிக்கப்படுறார்கள். கடுமையான காய்ச்சல். அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சொல்லும் பொழுது, உங்களில் 10 பேருக்கு வரக்கூடிய ஒரு காய்ச்சல், 10 பேர் உடலில் ஏற்படக்கூடிய அந்த உஷ்ணம், அந்த காய்ச்சலானது என்னுடைய ஒருவருக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய நிலையில கூட மக்களுக்காக தொழு வைப்பதற்காக இமாமத் செய்வதற்காக முற்படுறாங்க. சஹாபாக்கள் தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை காணும், தொழுகைக்காக இமாமத் செய்வதற்கு இறை தூதரை காணுவேன் என்று எதிர்பார்த்த நிலையில அல்லாஹ்வுடைய தூதர் 2 சஹாபாக்களுடைய ஒத்துழைப்போடு தோள்களிலே கையை போட்டு தன்னுடைய காலுடைய பெருவிரல் தரையில பட்டு இழுத்துட்டு வரக்கூடிய நிலையில மக்களுக்காக தொழு வைப்பதற்காக இமாமத் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்களே. இன்னைக்கு நாங்க ஒரு சின்ன தலைவலி, சின்ன வயிற்று வலி, ஒரு கால் வலி, ஏதாவது உடல் சரியில்லை ஒரு என்ற நிலையை கருத்தில் வைத்து பொய் காரணங்களை வைத்து இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த கடமைகளை எல்லாம் பொழுதுபோக்காக அலட்சியமாக நாம் இருக்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அனைத்து விஷயங்களிலும் முன்மாதிரியான ஒரு இறை தூதராக வாழ்ந்திருக்கிறாங்களே. அப்ப இந்த மாதிரியான காரியங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதரை நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்து வர்ணிக்கக்கூடிய ஒவ்வொரு காலங்களிலும், வாழ்வதற்காக முயற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறை தூதர் சொன்ன அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய இபாதத்துக்களை நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு முஸ்லிமாக நாம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த சத்திய சஹாபாக்களை அல்லாஹ் எதற்காக உயர்த்தி சொல்கிறார், எந்த அளவுக்கு அவருடைய கண்ணியத்தை உயர்த்துகிறார். ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார், அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ் அந்த நபித்தோழர்களை பொருந்திக்கிட்டார், அந்த நபித்தோழர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். எதற்காக? அவங்க செஞ்ச தியாகம், அவங்க செய்த நன்மைகள், அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக செய்த அத்தனை உழைப்புகளையும் அல்லாஹ் உயர்ந்த இடத்துல வச்சு சொல்லி காட்டுறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது கூட, நீங்க இன்றைக்கு செய்யக்கூடிய தான தர்மத்திற்கு, நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளுக்கும் முன்னுதாரணமாக இறை தூதருடைய வழியை பற்றி சொல்லும் பொழுது, அந்த சத்திய சஹாபாக்கள் செய்த தியாகத்தை ஒப்பிடும் பொழுது அந்த நபித்தோழர்கள் ஒரு கை பேரிச்சம்பழம் தர்மமாக கொடுத்திருப்பாங்க இல்ல. இதற்கு இன்னைக்கு நாம உகந்த அளவுக்கு தங்கத்தை ஈடாக கொடுத்தாலும் அதற்கு ஈடாவது, அவங்க செஞ்ச நன்மைக்கு ஈடாவது. அப்படிப்பட்ட அல்லாஹ்வால் பொருத்திக் கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய மார்க்க உபதேசங்களை, வழிகாட்டுதல்களை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, தூதருக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய அமல்களை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க. இறுதியாக ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டு முடிக்கிறேன். இன்றைக்கு அல்லாஹ் அல்லாத மதுகப்புகளையும் கந்தரைகளையும் தர்காக்களையும் இன்னும் பிற அனாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை, நாளை மறுமை நாளில் கேள்வி கணக்குகள் கேட்டு நரகத்திலே பொசுக்கப்படக்கூடிய அந்த நிலையில்
அந்த மனிதர்கள் சொல்வார்கள், நான் அல்லாஹ்வை பின்பற்றி இருக்கக்கூடாதா? அல்லாஹ்வுடைய தூதரை முன்மாதிரியாக நான் எடுத்திருக்க கூடாதா? எங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய ஜமாத்தார்களுக்கும் எங்களுக்கு யாரெல்லாம் வழிகாட்டிகள் என்று நாங்கள் நினைத்து பின்பற்றி அவர்கள் செய்தோமோ அவர்களை பின்பற்றினோமே. எங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய தூதரின் மூலம் எச்சரிக்கைகள் வரப்பட்டது, எச்சரிக்கைகள் சொல்லப்பட்டது, குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்பட்டது. அத்தனையும் புறக்கணித்து நாங்கள் பொழுதுபோக்காக இருந்து விட்டோமே, நாங்கள் அலட்சியமாக இருந்து விட்டோமே, எங்களை அவர்கள் வழிகெடுத்து விட்டார்களே. நாங்கள் இந்த நரகத்துக்கு வந்து சேர்வதற்கு காரணமாக இருந்தவர்களை இறைவா 2 மடங்கு வேதனை கொடு, அவர்களை தண்டித்து விடு என்று அழுது புலம்பக்கூடிய நிலையை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறார். அப்ப இந்த உலகத்திலே நாம் பின்பற்றுவதற்கு அனைத்து காரியங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் மாதிரி. ஆடை அணிவதிலிருந்து, செருப்பணிவதிலிருந்து, திருமணம் முடிக்கிறதிலிருந்து, வியாபாரம் பண்றதிலிருந்து, நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் மட்டுமே நமக்கு முன்மாதிரியாக திருமறை குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி காட்டக்கூடிய அந்த செய்திகளை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக வல்லரமான அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்ந்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக தொடர்ந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அழைப்பாளர் சகோதரர் நஃபில் எம்ஐசி அவர்களை இளைய சமுதாயங்களை விழித்துக்கொள் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Innalhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa asyhadu an la ilaha illallah wa asyhadu anna muhammadan abduhu wa rasuluh. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladzi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bazza minhuma rijalan katsiran wa nisaa wattaqullaha alladzi tasaaluna bihi wal arham innallaha kana 'alaykum raqiba. Ya ayyuhalladzina amanu ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Qala Rasulullah sallallahu alaihi wasallam inna asdaqal hadithi kitabullah wa ahsanal hadi hadi Muhammadin sallallahu alaihi wasallam wa kullu umurin muhdatsatuha wa kullu muhdatsatin bid'ah wa kullu bid'atin dhalalah wa kullu dhalalatin finnar.
அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய தோழர்கள் தோழியர்கள் இன்னும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இங்கே ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்காசி மாவட்டம் முதலியார்பட்டி கிளை சார்பாக நடத்தப்படுகிற இந்த பெருமுனை கூட்டத்தில் இளைய சமுதாயமே விழித்துக்கொள் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே மனித சமுதாயமாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் இளமை பருவம் என்கிற ஒரு நிலையை நாம் அடைவது இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிற மிகப்பெரிய ஒரு அருள்கொடையாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த மனித சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான ஒரு காலகட்டம் தான் இளமை பருவம் என்பது. ஒரு சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் என்பது அந்த சமுதாயத்திலே இருக்கிற இளைஞர்களுடைய முன்னேற்றத்தை பொறுத்து அமைகிறது. அதேபோல் ஒரு சமுதாயம் வீழ்ச்சி அடைகிறது என்றால் அந்த சமுதாயத்திலே இருக்கிற இளைஞர்கள் தரிகட்டு போவதன் மூலமாக அந்த சமுதாயம் அழிவு பாதையை நோக்கி செல்லக்கூடிய நிலை என்பது உலகத்திலே யதார்த்தமான ஒரு நிலை. அதை இன்றைக்கு பறைசாட்டுகிற விதமாக தமிழகத்திலே நேற்றைய தினம் நடந்த நிகழ்வு என்பது நமக்கெல்லாம் ஒரு பாடமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. எந்த இளைஞர்கள் சிந்தனை அறிவற்றவர்களாக உருவெடுக்கிறார்களோ, பிற மக்கள் மீது அக்கறை இல்லாதவர்களாக உருவெடுக்கிறார்களோ, சிந்திக்கிற திறமை இல்லாமல் இருக்கிறார்களோ, தான் தலைவனாக ஏற்றிருக்கிற ஒருவர் அவருடைய நிலையை பற்றி சிந்திக்க தவறி இருக்கிற நிலையிலே அவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டதனுடைய விபரீதம் பல பிந்தி குழந்தைகள் உட்பட ஆண்களும் பெண்களும் தன்னுடைய உயிரை இழந்தது என்பது இளைஞர்கள் சீர்கெட்டு போயிருப்பதுடைய ஒரு பிரதிபலிப்பாக நேற்றைய சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் அந்த சமுதாயம் முன்னேறி செல்வதும் அந்த சமுதாயத்திலே ஆற்றல் மிகுந்த பருவத்திலே இருக்கிற சிந்தனை ரீதியான ஆற்றலும் உடல் ரீதியான ஆற்றலும் பெற்றிருக்கிற இளைஞர் படை என்பது எந்த விதத்திலே திகழ்கிறது என்பதை பொறுத்து அமைகிறது. அதே போன்ற ஒரு நிலைதான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயும் அந்த சமுதாயத்திலே இருக்கிற இளைஞர்கள் எப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான மார்க்க பற்றுடையவர்களாக இறை அச்சமுடையவர்களாக இந்த மார்க்கத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், இந்த மார்க்கத்தை நமக்கு பிறகு வருகிற இளைய சமுதாயத்திற்கு நம்முடைய சந்ததிகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற சிந்தனையோடு செயல்பட்டால் அவர்களுடைய வளர்ச்சி என்பது மிக உச்சத்திற்கு சென்றுவிடும்.
ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒரு இளைஞனுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்தால், அவன் இந்த இஸ்லாத்தினுடைய எந்த கொள்கையிலுமே விளங்காதவனாக, தான் எதற்காக இந்த மார்க்கத்திலே இருக்கிறோம் என்பதை அறியாதவனாக, இந்த உலகத்திலே இருக்கிற தீமைகளுக்கெல்லாம் ஆர்ப்பட்டவனாக இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய இளைஞன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட இந்த நிலையில் தான் இளைய சமுதாயமே விழித்துக்கொள் என்கிற இந்த பிரச்சாரத்தை முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியிலே நாம் செய்வதற்குண்டான ஒரு கடமை நம் மீது ஏற்படுகிறது. முதலிலே இந்த இளமை பருவத்தை குறித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனில் என்ன சொல்கிறான்? அல்லாஹுல்லதி கலக்கக்கும் மின் லாஃபின், அல்லாஹ் உங்களை பலகீனமான ஒரு நிலையிலே படைத்தான். இந்த உலகத்திலே மனித சமுதாயம் பிறக்கிற நேரத்தில் பலகீனமான ஒரு நிலையிலே பிறக்கிறார்கள். சும்மா ஜாலமின் பாதில் லாஃபின் கூவா, பிறகு அந்த பலகீனமான படைப்பிற்கு பிறகு உங்களை ஒரு பலம் பொருந்திய படைப்பாக நாம மாற்றினோம். சும்மா ஜாலமின் பாதி கூவத்தின் லாபம் செய்வா, அதற்கு பிறகு உங்களுக்கு பலகீனத்தையும் முதுமையையும் ஏற்படுத்தினோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ஒரு பலகீனமாக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு, மனிதனுடைய படைப்பினுடைய துவக்கத்திலே இருக்கிற பலகீனம் என்பது இந்த உலகத்திலே இருக்கிற எந்த ஒரு படைப்பினத்திற்கும் ஏற்படாத ஒரு பலகீனமாக இருக்கிறது. மற்ற படைப்புகளை எல்லாம் நாம எடுத்து பார்த்தால் பிறந்திருக்கிற கொஞ்ச நேரத்திலேயே தன்னுடைய தேவைகளை தானே நிறைவேற்றுவதற்காக எழுந்து செல்லக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கிறது, அல்லது சில நாட்களிலே எழுந்து செல்லக்கூடிய ஒரு படைப்பாக இருக்கிறது. ஆனால் மனித சமுதாயம் மட்டும்தான் மிகவும் மிகவும் பலகீனமாக இந்த உலகத்திலே படைக்கப்படுகிற ஒரு படைப்பாக இருக்கிறான். அவன் எழுந்து நடப்பதற்கே பல வருடங்கள் பிடித்து விடுகிறது, அவன் பேசுவதற்கே வருடங்கள் ஆகிவிடுகிறது. இப்படிப்பட்ட பலகீனமான இந்த படைப்பாக இருக்கிற மனித சமுதாயத்தை அல்லாஹ் அதற்கு பிறகு ஒரு பலம் பொருந்திய ஒரு பருவமாக மாற்றுகிறான். அந்த பருவம் என்பது எப்படிப்பட்டது? இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எந்த ஒரு படைப்பினத்தையும் விட மிகச் சிறந்த ஆற்றல் பொருந்திய ஒரு படைப்பாக, திறமை மிக்கவனாக, சிந்தனை உடையவனாக, எல்லா உயிரினங்களையும் அவன் ஆட்டி படைக்கக்கூடிய, எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு நிலைக்கு அல்லாஹ் அவர்களை மாற்றுகிறான். திரும்பவும் அல்லாஹ் பலகீனத்தை ஏற்படுத்தி விடுகிறான். அவ இளமை பருவம் என்பது இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பருவம். அல்லாஹ் அந்த பருவத்திற்கு ஆற்றலை வழங்கி இருக்கிறான். அவ இப்படி வழங்கப்பட்ட இந்த பருவத்தை ஒரு இஸ்லாமிய இளைஞன் எப்படி அவன் அதனை செயல்படுத்த வேண்டும், அந்த பருவத்தை அவன் எப்படி செலவழிக்க வேண்டும், அல்லாஹ் எதற்காக இந்த இளமை பருவத்திலே நமக்கு இவ்வளவு பெரிய ஆற்றலை வழங்கினான், இவ்வளவு பெரிய சிந்தனை திறனை வழங்கினான் என்கிற அந்த சிந்தனை முதலாவதாக ஒரு இளைஞர் சமுதாயத்தில் இருக்கிற முஸ்லிம்களாக இருக்கிற ஒரு ஆணுக்கும் பெண்ணிற்கும் மிக முக்கியமாக ஏற்பட வேண்டிய சிந்தனை. ஆனால் இந்த சிந்தனை அவனுக்கு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறதா? அந்த சிந்தனை அவனுக்கு இன்னைக்கு ஏற்படல. அதனுடைய விளைவு என்ன? அவனால் அவனுடைய இந்த இளமை பருவத்தால் இந்த இஸ்லாத்திற்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பலகீனமாக படைப்பு என்று சொல்லுகிற ஒரு சிறுவயதிலே இருக்கிற ஒரு சிறுவன், ஒரு சிறுமி இந்த மார்க்கத்தை படிப்பதற்காக காலையிலேயும் மாலையிலேயும் தன்னுடைய குர்ஆனை தூக்கி கொண்டு, காயிதாவை தூக்கி கொண்டு பள்ளிவாசலை நோக்கி சென்று வருகிற அந்த தியாகத்தை கூட இறைவனால் வழங்கப்பட்ட இந்த ஆற்றல் பொருந்திய பருவத்திலே இருக்கிற ஒரு இளைஞன் இன்றைக்கு செயல்படுத்துவது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை கூட இந்த இஸ்லாத்திற்காக இந்த இளைஞன் இன்னைக்கு செயல்படுத்துறது இல்லை. அப்ப இன்னைக்கு இளைஞர் சமுதாயத்தினுடைய நிலை இப்படி ஏன் இருக்கிறது? எதனால் இன்றைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த கேள்விக்கு பதில் என்ன?
இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் வாழுகிற இளைஞர் பட்டாளத்தினுடைய நிலையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய இளைஞன் வாழுகிறான். அவனுடைய தூக்கத்தில் இருந்து அவன் எழுந்து திரும்பவும் அவன் தூக்கத்திற்கு போகிற வரைக்கும் அவன் செய்கிற செயல்பாடுகள் என்ன, அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை வாழுகிறான். இந்த இஸ்லாம் என்கிற இந்த மார்க்கம் இந்த உலகத்திற்கு மிக உயர்ந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் சொல்லி தந்திருக்கிற மார்க்கம். மிக உன்னதமான நடைமுறைகளை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிற மார்க்கம். அந்த மார்க்கத்திலே இருக்கிற ஒரு இஸ்லாமிய இளைஞன் இன்னைக்கு எந்த நிலையிலே வாழுகிறான், அவனுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்குது என்று நாம சிந்தித்து பார்த்தால், இந்த இஸ்லாமிய இளைஞர்களும் இளைஞர்களும் இன்னைக்கு இறைவனை மறந்துவிட்டு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறந்துவிட்டு, தனக்கு இருக்கிற பொறுப்புகளை மறந்துவிட்டு, தனக்கு இருக்கிற கடமைகளை மறந்துவிட்டு, இந்த உலகத்திலே இன்றைக்கு சைத்தானால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற அற்பமான சுகபோகங்களிலே இன்றைக்கு மூழ்கி திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தீமையிலே மூழ்கி திளைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாவத்திலே இன்றைக்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், இரையச்சம் என்பது துளியளவும் கூட இல்லாமல் இந்த உலகத்திலே என்னென்ன தீமைகள் எல்லாம் இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த தீமைகளில் எல்லாம் இஸ்லாமிய இளைஞன் முதல் வரிசையிலே நிற்கிறார். இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இளைஞர் பட்டாளத்தினுடைய நிலையை பாருங்க. பல இடங்கள்ல எந்த விதமான பிரயோஜனமும் அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய வீட்டுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, தன்னுடைய சமுதாயத்திற்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர்களுக்கு அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிற அந்த அறிவால் எந்த பிரயோஜனமும் அவர்கள் யாருக்கும் செய்யறதில்லை. அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கிற உடல் ஆற்றலால் எந்த பிரயோஜனத்தையும் அவர்கள் ஏற்படுத்துவதில்லை. எப்படி வாழ்கிறார்கள்? செல்போனுக்கு அடிமைகளாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். செல்போனை பயன்படுத்துறதுல இன்னைக்கு முதல் வரிசையிலே நிற்கிறார்கள். எங்களுக்கு செல்போன் வேணும், நாங்க செல்போனை பயன்படுத்துவோம். செல்போனை வாங்கிவிட்டால் அதுல என்ன செய்கிறார்கள்? முதல்ல கூகுள் அக்கவுண்ட் போடு, அதற்கு பிறகு முதல்ல பேஸ்புக்கை பதிவிறக்க வேண்டும், இன்ஸ்டாகிராம் ஆப்பை அதிலே இன்ஸ்டால் செய்ய வேண்டும், வாட்ஸ்அப்பை அதிலே பதிவிறக்க வேண்டும், ஆன்லைன் கேமுகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். இப்படி என்னென்ன இன்றைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அத்தனை ஆப்புகளையும் இன்னைக்கு பயன்படுத்துகிறார்கள். அப்படி பயன்படுத்துற நேரத்தில் என்னென்ன காட்சிகளை அதில் பார்க்கிறாங்க, எதற்காக பேஸ்புக்கை பயன்படுத்துகிறார்கள், எதற்காக இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துகிறார்கள், எதற்காக வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறார்கள். இன்றைக்கு ரீல்ஸ் மோகங்கள் இன்றைக்கு தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ரீல்ஸ்கள் இல்லாமல் இன்னைக்கு ஒருவன் தன்னுடைய பொழுதை போக்க முடியாது என்கிற நிலைக்கு உலகம் மாறி இருக்கிறது. இன்ஸ்டாகிராம்ல உள்ள போய்விட்டால் என்ன, ரீல்ஸ்கள் வந்து கொட்டிக்கொண்டே இருக்கிறது. தன்னுடைய கைகள் தேய்த்து 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 ஒவ்வொரு ரீல்ஸ்களாக பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த ரீல்ஸ்கள்ல எதை பார்க்கிறான்? இஸ்லாமிய மார்க்கத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்கிற ரீல்ஸ்கள் இன்றைக்கு இளைஞர்களால் பார்க்கப்படுகிறதா? நாம் எப்படி இறைவனை அஞ்சி நடக்க வேண்டும் என்கிற பயான்கள் பார்க்கப்படுகிறதா? இஸ்லாத்தினுடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன என்பதை பற்றிய ரீல்ஸ்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களா? அந்த ரீல்ஸ்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் ஒரு இஸ்லாமிய இளைஞனால் பார்க்கப்படுகிற ரீல்ஸ் என்ன? சினிமா காட்சிகள் இன்னைக்கு ரீல்ஸ்களாக பார்க்கப்படுகிறது. பெண்களுடைய நடனங்கள், ஆடல் பாடல்கள் இன்றைக்கு ரீல்ஸ்களாக பார்க்கப்படுகிறது. அவைதான் இன்றைக்கு இந்த சமூக வலைதளங்களை இன்னைக்கு ஆக்கிரமித்திருக்கிறது. அதிலே தன்னுடைய நேரத்தை ஒரு இஸ்லாமிய இளைஞன் செலவழித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு இஸ்லாமிய இளைஞன் நாடகங்களை பார்ப்பதில், இது மாதிரியான நிகழ்ச்சிகளை பார்க்கிறதுல, டிவி ஷோக்களை பார்க்கிறதுல, அதுல வரக்கூடிய ரீல்ஸ்களை பார்ப்பதில் தன்னுடைய நேரத்தை அதிகமாக செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் இந்த உலகத்தில் தான் வாழ்றான், தன்னுடைய வீட்டில் தான் வாழுகிறான். ஆனால் அவனுடைய சிந்தனை எங்கே வாழ்கிறது என்றால் அந்த செல்போனிலே காட்டப்படுகிற அந்த காட்சிகளிலே இவன் ஒண்டி போய் விடுகிறான். அதுதான் எந்த நேரமும் அதே சிந்தனை தான்.
யாரு அழகாக ஆடுறா, யாரு அழகாக இருக்கிறா, எந்த காட்சிகள் அதிகமாக பரப்பப்படுகிறது, இப்படியே தன்னுடைய சிந்தனை அதிலே ஆழமாக செலுத்திக் கொண்டிருக்கிறான். அதனால் அவன் எந்த விதமான மார்க்க சிந்தனையும் அற்றவனாக உருவெடுக்கிறான். நம்முடைய உலகமே அதுதான். அது ஒரு போதையாக மாறி போய்விட்டது. எதை பற்றியும் சிந்திக்க மாட்டான். அவனுக்கு கிடைக்கிற நேரத்தில் அந்த ரீல்ஸ்களை பார்ப்பான், அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை பார்ப்பான், அதிலேயே மூழ்கி போய்விடுவான். ஆட்கள் வேற யாராவது பார்க்கிறாங்களா, அப்படிப்பட்ட நேரத்தில் வேற ஏதாவது உலக ரீதியான செய்திகளாக பார்ப்பார்கள், உலக ரீதியான பொழுதுபோக்குகளை பார்ப்பார்கள். யாரும் இல்லையா? அப்படி என்றால் அவர்கள் இது மாதிரியான நடன காட்சிகளையும் இது மாதிரியான ஆபாசமான அசிங்கமான காட்சிகளையும் பார்க்கிற ஒரு நிலையில்தான் இன்றைக்கு இந்த சமுதாயம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே இந்த இளைஞர்கள் இன்னைக்கு விழுந்து கிடக்கிறார்கள். அது மாதிரி ஆன்லைன் கேம்கள்ல அதிகமான நேரத்தை செலவழிக்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் கேம்ல இருக்கிறான். பகல் நேரம்னா கேமும், இரவு நேரம்னா இது மாதிரியான ரீல்ஸுகள். கேம்னா அதிலேயே மூழ்கி போய் கிடக்கிறார்கள், அதிலேயே நேரங்களை எல்லாம் செலவழிக்கிறார்கள். அவனுக்கு கிடைக்கிற நேரத்தை எல்லாம் இப்படி செலவிட்டால் எப்படி அவன் இஸ்லாத்தை அவன் தெரிந்து கொள்வான்? இளைஞனே, உன்னுடைய நேரத்தை இப்படி செலவழித்துக் கொண்டிருந்தால் இந்த சினிமாவுக்கு பின்னாலேயும் உலக மோகத்திற்கு பின்னாலேயும் நீ நடந்து கொண்டிருந்தால் எப்படி நீ இஸ்லாமிய சிந்தனையை பெறுவாய்? நீ அல்லாஹ்வை பற்றி எப்போது நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய்? இந்த மார்க்கத்தை பற்றி எப்போது நீ படிக்கப் போகிறாய் என்கிற கேள்வியை இளைஞர்களை நோக்கி நாம கேட்கிறோம். கேமுல மூழ்கி போற ஒரு நிலை. அதற்கு பிறகு இன்னொரு கூட்டத்தை பார்த்தால் யாரிடத்திலையும் இது மட்டும்தான் இது மட்டும்தான் இல்ல, அத்தனை பேரும் என்ன ஒரே மாதிரியான நிலையிலே இருக்கிறார்கள். கூடுதல் குறைவாக ஒன்று ரெண்டு மாற்றமாக இருக்கலாம். ஒரு இளைஞன் இந்த செல்போனுக்கு அடிமையாக இருப்பான், கேம்களுக்கு அடிமையாக இருப்பான். ஆனால் அவரிடத்துல போதை சில இளைஞரிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பல இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அந்த போதைக்கும் அடிமையாக இருக்கிறார்கள். போதை என்பது இன்றைக்கு சிறு பள்ளி பருவத்திலிருந்தே இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறான்? அந்த நடைமுறைக்கு ஆளாகிறான். முதல்ல ஒரு சின்ன துண்டு பீடி எடுத்து குடிக்க ஆரம்பிக்கிறான், சிகரெட்டை குடிக்க ஆரம்பிக்கிறான், அதற்கு பிறகு மதுபானத்தை குடிக்க ஆரம்பிக்கிறான், அதற்கு பிறகு கஞ்சாக்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். இப்படி போதையினுடைய அந்த ஒவ்வொரு படிகளையும் தாண்டி தாண்டி அதனுடைய உச்சத்தை அடைகிறான். தன்னுடைய ஒட்டுமொத்த சிந்தனையுமே அவன் இழந்து போய்விடுகிறான். இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மத்தியில் இன்றைக்கு போதை பொருள் திட்டமிட்டு என்ன செய்யப்படுகிறது? உள்ளே கொண்டு வந்து புகுத்தப்படுகிறது. அதை வாங்கக்கூடியவனாகவும் இஸ்லாமியன் இருக்கிறான், அதை விற்கக்கூடியவனாகவும் ஒரு இஸ்லாமிய இளைஞன் இருக்கிறான். இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவோ கண்டுபிடிப்புகளை இளைஞர்கள் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல இஸ்லாமியனுடைய இளைஞர் சமுதாயத்தினுடைய பெயர் வருதா என்று நாம தேடி பார்த்தா அங்கெல்லாம் இவன் பேர் இருக்காது. இவன் பேர் எங்க இருக்கும்? கஞ்சாவை கடத்தியவர்கள் 4 பேரில் ஒரு இஸ்லாமியனுடைய பெயர் இருக்கும். கஞ்சாவை பிடிக்கிறதுல 4 பேருடைய பெயர்ல ஒரு இஸ்லாமிய இளைஞருடைய பெயர் இருக்கிறது என்றால் இந்த இஸ்லாமிய இளைஞர் சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? எப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த போதையை, இந்த மதுவை இந்த மார்க்கம் அடியோடு வெறுத்திருக்கிற, ஹராமாக்கி இருக்கிற ஒரு காரியம் இல்லையா? நாளை மறுமை நாளில் போதை அருந்தியவர்கள், மது பழக்கத்திற்கு அடிமையானவர்கள், அதிலேயே தன்னுடைய வாழ்வை மாய்த்துக் கொண்டவர்கள் நரகத்திலே கிடப்பார்கள் என்று எச்சரிக்கை செய்த இந்த மார்க்கத்துல இன்னைக்கு போதைக்கு அடிமைகளாகி இன்னைக்கு உருவெடுக்கிறான். அதிலேயும் கஞ்சா போன்ற அந்த போதைகளுக்கு அடிமையானவர்கள் ஒட்டுமொத்த சிந்தனையை இழந்து விடுகிறார்கள், மிருகமாக மாறிவிடுகிறார்கள். யாரிடத்துல பேசுறோம், நாம என்ன பேசுறோம் என்று எந்த சிந்தனையும் அவனுக்கு கிடையாது. யாரை வேண்டுமென்றாலும் அடிக்க பாய்வார்கள், யாரை வேண்டுமென்றாலும் வெட்ட பாய்வார்கள். தாய் என்று பார்க்க மாட்டான், தாப்பன் என்று பார்க்க மாட்டான். கெட்ட வார்த்தைகளே அவன் திட்டுவான், அருவாளை எடுத்து வெட்ட வேண்டாம், வீட்டை இப்போ கொடுக்க வேண்டாம். ஏன்? அவனுடைய சிந்தனை அந்த போதைக்கு அடிமையாகிவிட்டது, அவனுடைய சிந்தனை இல்லாமல் போய்விட்டது. இப்படிப்பட்ட இந்த போதையில இன்னைக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அதற்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். அதுபோல் இன்னொரு பக்கம் பார்த்தால் பைக் மோகத்துல கொஞ்சம் பேர் தெரிகிறாங்க. பைக் மோகம், பைக்கை எடுக்க வேண்டியது, அதில் ஸ்பீடாக போக வேண்டியது, மக்களை அச்சுறுத்த வேண்டியது, மக்களுக்கு இடையூறு செய்ய வேண்டியது, ஒரு கட்டத்தில் தனக்குத்தானே பெரும் ஆபத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது. வேகமாக பைக்கிலே சென்று எத்தனை இஸ்லாமிய இளைஞர்களுடைய உயிரை மாய்த்திருக்கிறார்கள், தன்னுடைய உடல் பாகங்களை இழந்திருக்கிறார்கள், முடமாகி போயிருக்கிறார்கள். அந்த பைக் மோகம். பைக்குங்கிறது எதற்கு நமக்கு? நாம ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு, தூரமாக இருக்கிற இடத்தை கடப்பதற்கு, தேவைகளை நிறைவேற்றுவதற்கு, ஒரு பொருளை வாங்க போகணும்னா பைக்கில் போறோம். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு தேவையை கருதி போகிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு இளைஞன் தேவையை கருதி தான் பைக் ஓட்டுறானா? அவனுக்கு எதற்கு பைக் எடுத்துட்டு போறானே அவனுக்கு தெரியாது. சொல்லுவார்கள், நாய்க்கு நிக்க நேரமும் இல்ல, செய்யறதுக்கு வேலையும் இல்லப்பா. நாய் என்ன செய்யறதுக்கு ஏதாவது வேலை இருக்குமா? ஆனால் வேலை இருக்கிற மாதிரி இங்க இருந்து அங்க ஓடும். அங்கதான் போயிருக்கு, உடனே அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடும், அங்கிருந்து திரும்ப இங்க வரும். அது மாதிரி இவன் என்ன செய்யறான்? பைக் எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போறான், பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திரும்ப தெருவுக்கு வரான், தெருவுல இருந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா போறான், அங்கிருந்து இங்க வரான், 2 பேரை கூட ஏற்றிக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தால் காதல் வலைகளிலே வீழ்ந்து தன்னுடைய இளமை பருவத்தை நாசப்படுத்துகிற ஒரு நிலை. ஆண்களும் பெண்களும் காதல் வயப்பட்டவர்களாக திரிகிறார்கள். இன ஈர்ப்பின் காரணத்தினால் இது மாதிரியான கலாச்சாரம் தன்னுடைய தான் பார்க்கிற அந்த இளைஞர் சமுதாயத்திற்கு மத்தியிலே அதிகரித்திருக்கிற காரணத்தினால் ஒரு இஸ்லாமிய இளைஞன் என்ன செய்யறான்? அதிலே வயப்படுகிறான். ஆணாக இருந்தால் பெண்ணை காதலிச்சு அவன் முன்னாடி போய் நேரத்துக்கு நடிக்கிறது, சிந்தனை இழந்து போறது, அதற்காக வேண்டி கையை வெட்டி கொள்றது, அதற்காக வேண்டி பைத்தியக்காரத்தனத்தை செய்து கொண்டு அவனுக்கு பின்னால் சுற்ற வேண்டியது. பெண்களாக இருந்தால் ஆண்கள் மீது காதல் கொண்டு அதன் மூலமாக தன்னுடைய இளமை பருவத்தை நாசப்படுத்துவது, அதன் மூலமாக தன்னுடைய இளமை பருவத்தை தொலைப்பது. இப்படி இந்த சமுதாயத்திலே இருக்கிற இளைஞர்களுக்கு மத்தியில் தீமைகள் பரவி இருக்கிற ஒரு காலமாக இந்த காலம் மாறி இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில்தான் இந்த மார்க்கத்தினுடைய போதனைகளை இஸ்லாமிய இளைஞர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். ஒரு இஸ்லாமிய இளைஞனுக்கு அவருடைய இலக்கை புரிய வைக்க வேண்டிய அந்த காலத்தின் கட்டாயத்திலே இருக்கிறோம். ஓ இளைஞரே, இந்த மார்க்கம் என்பது உன்னை போன்ற இளமை பருவத்திலே இருந்த பல நபிமார்களால் மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்ட மார்க்கம். உன்னை போன்ற இளைஞனாக இருந்த பல நல்லடியார்களால் தூக்கி நிறுத்தப்பட்ட மார்க்கம். உன்னை போன்ற இளைஞர்களாக இருந்த பல சஹாபாக்களால் அவருடைய தியாகத்தால் இந்த உலகத்திலே வளர்ந்து நிற்கிற ஒரு மார்க்கம். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பல இளைஞர்களுடைய அந்த சக்தியின் மூலமாகத்தான், அவருடைய தியாகத்தின் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே வளரச் செய்திருக்கிறான். நபிமாருடைய வரலாறுகளை பாருங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளமை பருவத்திலே இறை பணியிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார்கள். அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்கிற கொள்கையை தன்னுடைய சமுதாயத்திற்கு எடுத்துச் சொன்னார்கள். ஏன் எடுத்துச் சொன்னாங்க? தன்னுடைய சமுதாயம் இணை கற்பிப்பிலே இருக்கிறது, சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறது, படைத்த அல்லாஹ்வை விட்டுவிட்டு மற்றவர்களை அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே இந்த சமுதாயம் நீடித்தால் அவர்கள் நாளை மறுமையிலே நரகத்திற்கு சொந்தக்காரராக ஆகிவிடுவார்கள். எனவே அவர்களை அந்த பாதையில் இருந்து மீட்க வேண்டும். அதனால் அந்த கொள்கைக்கு எதிராக களத்திலே நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுகிற நேரத்தில் அவர்கள் ஒரு இளைஞனாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அந்த மார்க்கப்படியை செய்யும் பொழுது அந்த சமுதாயத்திலே எதிர்ப்பு வருகிறது. நம்முடைய கடவுள்களை இது மாதிரி செய்தது யார் என்று அந்த சமுதாயத்திலே இருக்கிற பிரமுகர்கள் கேட்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, இன்னா சமிஅனா ஃபதன்
ஒரு இளைஞனை நாங்கள் செவியேற்றோம். ஒரு இளைஞனை தான் நாங்க என்ன செஞ்சோம்? நம்முடைய கடவுள்களை விமர்சிப்பதை நாங்க என்ன செஞ்சோம்? செவியேற்றோம். பத்தன் எதிர்க்கிறோம். ஒரு இளைஞன் தான் நம்முடைய இது மாதிரியான வணக்க வழிபாடுகளை விமர்சித்துக் கொண்டிருந்தார். இப்ராஹிம், அவருக்கு இப்ராஹிம் என்கிற பெயர். அந்த இப்ராஹிம் என்கிற இளைஞர் தான் இது மாதிரி செய்திருப்பார் என்று அந்த சமுதாயத்து மக்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அதன் மூலமாக இந்த மார்க்கப்படியை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யும் பொழுது ஒரு இளைஞராக இருந்தார் என்பதை நமக்கு சொல்லி காட்டுகிறார். அப்ப அது நம்முடைய இந்த சமுதாய இளைஞர்களுக்கு அது முன்மாதிரி இல்லையா? உன்னுடைய இளமை பருவத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக காட்டியிருக்கிறார்கள். இந்த செய்தியாவது உனக்கு தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளைஞராக இருக்கும் பொழுது அல்லாஹ்விற்காக வேண்டி பெரும் தியாகத்தை செய்வதற்கு துணிந்தார்கள். அதனால் இறையுதவி அடைந்தார்கள் அப்படிங்கிற செய்தியாவது இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய இளைஞனுக்கு தெரிகிறதா? அந்த செய்தி கூட இன்னைக்கு தெரியாமத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மார்க்கத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை இருக்கிறது. இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய இளைஞன் இறைவன் குறித்து எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறான். இணை வைப்பு குறித்து எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறான். எந்த சிந்தனையுமே இல்ல. அல்லாஹ்வை தொழ வேண்டும், இறைவனை அவனை மட்டும்தான் இணை கற்பிக்காமல் வணங்க வேண்டும், அந்த சிந்தனை எல்லாம் கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தில் தான் நபி என்கிற அந்தஸ்தை அடைந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஞானத்தை வழங்கினான். அந்த இளமை பருவத்தில் தான் ஃபிரௌனுக்கு முன்னால் நின்று இந்த ஏகத்துவ கொள்கை எடுத்து சொன்னார்கள். தன்னுடைய சமுதாயம் அடிமைப்பட்டு கிடந்த நேரத்தில் ஃபிரௌனிடத்திலே வாதாடினார்கள். ஃபிரௌனே, இந்த சமுதாயத்தை நீ என்ன செய்ய வேண்டும்? அடிமை தடையில் இருந்து விடுதலை செய்ய வேண்டும். அரசில் மானா பனி இஸ்ராயேல், இந்த பனு இஸ்ராயேல் சமுதாயத்தை நீ என்னோடு அனுப்ப வேண்டும். அவர்களை நீ அடிமைப்படுத்த கூடாது. நான் அல்லாஹ்விடத்தில் இருந்து தூதராக வந்திருக்கிறேன். நீ கடவுள் கிடையாது. உன்னையும் என்னையும் படைத்திருக்கிற அல்லாஹ் தான் உண்மையான இறைவன். அவனைத்தான் வணங்க வேண்டும் என்கிற பிரச்சாரத்தை செய்யும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இளைஞராக இருந்தார் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இந்த செய்தி இந்த இஸ்லாமிய இளைஞனுக்கு இன்னைக்கு ஊட்டப்பட்டிருக்கிறதா? இந்த செய்தியை நீ அறிந்திருக்கிறாயா? இப்போது அறிந்து கொள். உன்னுடைய இளமை பருவத்தை இறை மார்க்கத்திற்காக நீ செலவழி. அல்லாஹ்வை வணங்குவதற்காக, அவருடைய மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக நீ செலவழிக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அழகை போன்று வேறு யாருக்கும் வழங்கப்படவில்லை என்கிற அளவிற்கு மிக உயர்ந்த ஒரு அழகை அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். இன்னைக்கு நாம ரீல்ஸ் மோகத்துல நம்முடைய கற்புக்களை இழந்து தவறான பாதையை சென்று கொண்டிருக்கிறோமே. நமக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்மாதிரி. பெண்கள் எல்லாம் அவர்களை தவறான பாதைக்கு அழைக்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், கால ரப்பி அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலை, இறைவா எனக்கு சிறைச்சாலை மிக விருப்பமாக இருக்கிறது. எதை விட இந்த பெண்கள் என்னை எந்த தவறான பாதைக்கு அழைக்கிறார்களோ அதை விட எனக்கு சிறைச்சாலை மிக விருப்பமானது என்றார்கள். நான் கற்பொழுப்பத்தை இழப்பதை விட, இது மாதிரியான இந்த காரியத்தை விட நான் சிறைப்பட்டு கிடப்பது எனக்கு விருப்பம். என்னுடைய கற்பை நான் இழக்க விரும்பல. கற்பை பாதுகாத்தார்களே அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றை நாம படிச்சிருக்கிறோமா? அந்த வரலாற்றின் மூலமாக நாம் படிப்பினை பெற்றிருக்கிறோமா? இதை உன்னுடைய மனதிலே ஆழமாக நிறுத்திக்கொள். இந்த மார்க்கம் கற்பொழுக்கத்தை பேண சொல்லுகிற ஒரு மார்க்கம். கற்பொழுக்கத்தை பேணி நடக்க சொல்லுகிற ஒரு மார்க்கம். அதை இஸ்லாமிய இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் அடிப்படையிலே உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க
அப்போதுதான் அந்த கற்பொழுக்கத்தை பாதுகாத்தால்தான் நம்முடைய கற்புக்கு வேட்டு வைக்கிற நம்முடைய சிந்தனைகளை இது மாதிரியான தரங்கட்ட நிலையிலே நீடித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலையிலிருந்து மீண்டு வந்தால்தான் இந்த மார்க்கத்தினுடைய சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும், மார்க்க சிந்தனை உடையவர்களாக மாற முடியும். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, அவருடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய படிப்பினை இல்லையா? அதை நீ படித்து உடைய வாழ்வை நீ சீர்படுத்திக் கொள். இப்படி எத்தனை நபிமார்கள் தன்னுடைய இளமை பருவத்தை இறை மார்க்கத்திற்காக செலவழித்திருக்கிறார்கள். அந்த வழியிலே வந்திருக்கிற இப்போது இருக்கிற இந்த இளைஞர் சமுதாயம் இந்த இஸ்லாத்தை அப்படியே குழி தோண்டி புதைக்கிற விதத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது இஸ்லாத்திற்கு நேர் எதிரானவர்களாக தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்திருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன நேரத்தில் இந்த மார்க்கத்தை கடைபிடித்ததும், அதை ஏற்றுக்கொண்டதும், ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ததும், அதன் அடிப்படையிலே வாழ்ந்ததும் பல இளைஞர்களுடைய, பல இளம் சஹாபாக்களுடைய வாழ்வாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய இளைஞன் இருக்கிறான், அவனிடத்துல போய் நீங்க கேளுங்க, உனக்கு என்ன வேணும்னு கேளுங்க, என்ன பதில் சொல்வார்கள்? ஒரு வாப்பாவோ உமாவோ தப்பிள்ளை இடத்துல கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்? அப்ப அந்த இஸ்லாமிய இளைஞன் என்ன சொல்லுவான்? எனக்கு ஒரு ஐபோன் வேணும், எனக்கு ஒரு ஆண்ட்ராய்டு போன் வேணும். அப்படி கேட்பானா? எனக்கு திருமறை குரான எனக்கு வாங்கிட்டாங்க, எனக்கு நபியோருடைய போதனையை எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்பானா? நாம உடனே சொல்லிடுவோம், அதெல்லாம் கேட்கவே மாட்டான். குரானை பத்தியோ, ஹதீஸ பத்தியோ, மார்க்கத்தை பத்தியோ, அல்லது ஒரு 1000 ரூபாய் தாங்க, நான் 4 ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படிங்கிற சிந்தனையோ இஸ்லாம் இளைஞர்களுக்கு இப்போது இல்லை என்று நாம தெளிவாக சொல்லிவிடுவோம். என்ன கேட்பார்கள்? ஐபோன் வேணும், ஆண்ட்ராய்டு வேணும், மிக உயர்ந்த பைக்குகள் வேணும், ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, இந்த பைக்கை ஓட்டுவதற்கும், செல்போனை இயக்குவதற்கும், இன்னொரு தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் எனக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு தானே இன்னைக்கு இருக்கிற இஸ்லாமிய இளைஞன் கேட்பான். அப்படித்தானே சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அவர்கள் அந்த இளமை பருவத்தை எப்படி கழித்தார்கள்? ரபியா இப்னு கஅப் என்கிற ஒரு நபித்தோழர், ஓ இளைஞனே, இவருடைய வரலாற்றை இவருடைய உள்ளத்தில் ஆழமா பதிய வைத்துக் கொள். ரபியா இப்னு கஅப் என்கிற ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹ்வோடு அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடைகளை செய்து கொண்டிருக்கிற இந்த ரபியா இப்னு கஅப் என்கிற நபித்தோழரிடத்திலே ஒரு நாள் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், யா ரபியா சல், ரபியாவே இடத்துல எதையாவது நீ கேளு. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இளைஞனுடைய நிலையை பார்த்துவிட்டு கேட்கிறார். தன்னோடே இருக்கிறார், தனக்கு பணிவிடை செய்கிறார், தான் ஒரு அல்லாஹ்வுடைய தூதர், தான் ஒரு நாட்டினுடைய அதிபதி. அந்த ரசூலுல்லாஹ் அந்த இளைஞனிடத்துல கேட்கிறாங்க, சல் யா ரபியா, ரபியாவின் இடத்துல எதையாவது கேளு அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த இளைஞர் நபிகள் நாயகத்திடத்துல கேட்கிறாரு, முராஃபகத்தக ஃபில் ஜன்னah, நபி அவர்களே, நான் உங்களோடு நாளை மறுமையிலே சுவனத்திலே இருக்க வேண்டும், அதைத்தான் நான் உங்களிடத்திலே கேட்கிறேன். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம், இதுதான் ஒரு இஸ்லாமிய இளைஞருடைய இலக்கு. புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் ஒரு இஸ்லாமிய இளைஞன் அவருடைய உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் மறுமையிலே சுவனத்திலே இருக்க வேண்டும். இந்த வரலாறு இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தெரியுமா? இளைஞனுக்கு தெரியுமா? அவன் கேட்கிறான், உலகத்து ரீதியாக ஆசைப்படுகிறான், இந்த அற்பமான உலகத்திலே கிடைக்கிற இன்பத்திற்கு ஆசைப்படுறான். அவன்
அவனுடைய சிந்தனை இந்த மறுமை, இந்த அற்பமான உலகத்தை தாண்டி நிலையான மறுமை வாழ்க்கைக்கு செல்லவில்லை. ஆனால் இந்த ரபியா இப்னு கஅப் என்கிற நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்து இந்த இஸ்லாத்தை படித்துவிட்டு, இஸ்லாம் என்றால் என்ன என்று புரிந்துவிட்டு, இந்த இஸ்லாத்தை நாம் எதற்காக ஏற்றிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு, இதன் மூலமாக நாம் நாளை மறுமையில் எதை எதிர்பார்க்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டாரு, எனக்கு சுவனம் வேண்டும், அந்த சுவனத்திலே உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ் திரும்பவும் கேட்கிறாங்க, வேற எதையாவது உனக்கு வேணுமா? சுவர்க்கத்தை கேட்கிற, வேற ஏதாவது வேணுமா? அல்லாஹ்வுடைய தூதரே அதுதான் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹ் அவரிடத்தில் சொன்னார், அப்படி என்றால் நீ அதிகமான தொழுகை நிலைநாட்டு, அதிகமான சஜிதா செய்யி, அதன் மூலமாக நீ எனக்கு உதவி செய்ய, நான் உனக்கு சுவனத்தை அடைகிறதுக்கு நான் உனக்கு என்ன செய்யறேன், வழி ஏற்படுத்துறேன் அப்படின்னா. எப்படிப்பட்ட நிலையை இந்த மார்க்கத்தை கடைபிடித்த இளைஞராக இருந்த அந்த சஹாபி தன்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க செய்திருக்கிறார். அது உனக்கு இன்னைக்கு பாடம் இல்லையா? நீ விழித்துக் கொள்ள மாட்டாயா? நீ செல்லுகிற பாதை உன்னை இதே நிலையில் நீ மரணித்து போய்விட்டால், இறைவனை வணங்காமல், இறைவனை தொழாமல், வணக்க வழிபாடுகளிலே நீ ஈடுபடாமல், இறையச்சத்தை உடைய உள்ளத்திலே ஏற்றிக் கொள்ளாமல், நீ நன்மையான காரியத்தை செய்யாமல், தான தர்மத்தை செய்யாமல், நீ இந்த உலக ரீதியான இழிவான இந்த அற்பமான சுகத்தில நீ மூழ்கி போய் இறந்து போய்விட்டால் உன்னுடைய மறுமையினுடைய நிலை என்ன சிந்தித்து பார்த்திருக்கிறியா? இன்னைக்கு உன்னுடைய உடலிலே ஆற்றல் இருக்கிறது, உன்னுடைய உடலிலே வலு இருக்கிறது என்பதற்காக வேண்டி ஆட்டம் ஓடுறிய இந்த வலு என்றைக்கும் நிலைக்குமா? இப்படியே நீ இறுதி வரைக்கும் நீ இந்த இளமையோடு வாழ்ந்து விடுவாயா? உன்னிடத்திலே முதுமை ஏற்படாதா? உனக்கு மரணம் ஏற்படாதா? அந்த மரணத்தை நீ ஏன் அஞ்சவில்லை? அந்த மரணம் குறித்து நீ ஏன் சிந்திக்கல? அந்த மரணம் வந்துவிட்டால், அந்த மறுமையுடைய நிலையை நீ அடைந்து விட்டால், அந்த வாழ்வை நீ எப்படி வெற்றி பெறப் போகிறாய்? யார் அந்த வாழ்விலே வெற்றி பெற முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் பொழுது ஒரு இளைஞனை முன்னிறுத்துகிறார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் அரிசிக்கு கீழாக ஒரு 7 சாராரை தன்னுடைய அரிசிக்கு கீழ் அல்லாஹ் அரவணைக்கிறான், நிழல் கொடுக்கிறான், மறுமையினுடைய கஷ்டத்தில் இருந்து பாதுகாக்கிறான். அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள், அவர்கள்தான் சுவர்க்கத்தை அடையக்கூடியவர்கள், அவர்கள்தான் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெறக்கூடியவர்கள். அந்த லிஸ்ட் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தி ரப்பி, ஒரு இளைஞன் தன்னுடைய இளமை பருவத்தை வணக்க வழிபாடுகளிலேயே கழித்து அவன் வாழ்ந்து வந்த ஒரு இளைஞன். இளமை பருவத்தில் இறை வணக்க வழிபாடிலே கழித்தவன் தன்னுடைய இளமையை, அந்த இளமையுடைய அந்த சிந்தனையை, தவறான அந்த சிந்தனையை கட்டுப்படுத்திக் கொண்டு அவனுக்கு கிடைக்கிற நேரத்தை இறை பாதையிலே செலவழித்து விட்டு பள்ளிவாசலோடு தொடர்பு வைத்துக் கொண்டு 5 கால தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டு தன்னுடைய இளமை பருவத்தை இறைவனுக்காகவும் அவனுடைய தூதர் காட்டிய வழியை பின்பற்றுவதற்காகவும் எந்த இளைஞன் செலவழிக்கிறானோ, எந்த இளைஞன் அப்படி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறானோ அவனுக்கு மறுமை நாளிலே அரிசியுடைய நிழல் உண்டு. அவன்தான் வெற்றி பெற்றவன், அவன்தான் தன்னுடைய இலக்கை சரியாக புரிந்து கொண்டவன். இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, உன்னுடைய இளமை பருவம் இதே நிலையிலே முடிந்து போய்விட்டால் நீ மறுமையில் எப்படி அரிசியுடைய நிழலை பெறுவாய்? எப்படி நீ மறுமையிலே பாதுகாக்கப்படுவாய்? அல்லாஹ் எப்படி உன்னை அரவணைப்பான்? நீ அற்பமான இன்பத்தில் இன்னைக்கு உழந்து கொண்டிருக்கிறாய். தொழுகை வணக்க வழிபாட்டுல இளைஞரிடத்துல எந்த கவனமே இல்லை. 5 கால தொழுகை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். எந்த இளைஞன் பள்ளிவாசலை நோக்கி செல்கிறானோ அவன்தான் சீர் பெறுவான், இஸ்லாமிய சிந்தனை அவன் அடைவான்.
இறையச்சமனுடைய உள்ளத்தில் ஏற்படும், மார்க்க சிந்தனையோடு வளருவான். அன்னைக்கு இளைஞர்கள் பள்ளிவாசல போய் பார்க்க முடியுமா? இஸ்லாமிய சமுதாயத்துல இளைஞர்களை எங்கே போய் தேட வேண்டும்? பள்ளிவாசல போய் தேட முடியுமா? முதலியார் பெட்டியில் இருக்கிற இளைஞர்களை பார்க்க வேண்டும் என்றால் சுபுக்கு வாங்க, ஒரு 100 இளைஞர்கள் பள்ளிவாசல் இருப்பாங்க. அசருக்கு வாங்க, லுகருக்கு வாங்க, மகரிப்புக்கு வாங்க, இஷாவுக்கு கண்டிப்பா வாங்க. முதலியார் பெட்டியிலே இருக்கிற அந்த இளைஞர்கள் எல்லாம் பள்ளிவாசலை ஒன்று கூடுவார்கள். சொல்ல முடியுமா? பள்ளிவாசல போய் பார்த்தா இளைஞர்களையே பார்க்க முடியாது. எங்க பார்க்கலாம் இளைஞர்களை? ஊருக்கு ஒதுக்குப்புறமாக பார்க்கலாம், இருட்டு நிறைந்த பகுதிகளிலே பார்க்கலாம். அங்கதான் இளைஞர்கள் இன்னைக்கு குடிக்கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய நேரத்தை அங்கதான் செலவழிக்கிறார்கள், அங்கதான் அசம்பிள் ஆகிறார்கள். அங்கிருந்து என்ன செய்யறாங்க? பள்ளிவாசலே வாங்கி விடுக்கப்படுகிறது. ஹய்யால ஸலா, ஹய்யாலல் ஃபலா. வெற்றியை நோக்கி ஓடி வா, வெற்றியை நோக்கி நீ வா, தொழுகையை நோக்கி நீ வா, அதுதான் உனக்கு வெற்றி என்று சொல்லப்படுகிற அந்த சப்தம் ஒரு இளைஞனுடைய காதல விழுதா இல்லையா? உன் காதல் அது விழுகிறதா இல்லையா? அப்ப அல்லாஹ் உன்னை வெற்றியை நோக்கி அழைக்கிறான், உன்னை தொழுகையை நோக்கி அழைக்கிறான். உனக்கு என்னைக்காவது அந்த சிந்தனை உனக்கு ஏற்பட்டிருக்குதா? பள்ளியில தொழுகைக்காக அழைக்கிறாங்களே, நாம இப்படி உட்கார்ந்து நாம செல்போன்ல மூழ்கி கிடக்கிறவ, தீமையிலே மூழ்கி கிடக்கிறவ, அந்த சிந்தனை இல்லாமல் இருக்கிறவ என்கிற சிந்தனை உனக்கு வரவில்லை. இனியாவது உனக்கு ஏற்பட வேண்டும். ஒவ்வொரு நேரம் பள்ளிவாசல்ல உன்னை அழைக்கும் பொழுது உன்னுடைய சிந்தனை தூண்டப்பட வேண்டும். இங்கே அல்லாஹ் நம்மை தொழுகைக்காக அழைக்கிறான், வெற்றியை நோக்கி அழைக்கிறான். நாம் இன்னைக்கு பாவத்தில் இருக்கிறோம். நாம் இந்த நிலையிலே நீடித்தால் நமக்கு தோல்விதான், நமக்கு நாளை மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டம்தான். அதனால் விழித்துக் கொள்வோம், பள்ளியை நோக்கி போவோம், தொழுகையை நோக்கி போவோம் அப்படிங்கிற அந்த சிந்தனை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். இந்த மார்க்கத்தை பற்றிய சரியான புரிந்துணர்வு உங்களுக்கு ஏற்படணும். ஒரு இளைஞன் தன்னுடைய உள்ளத்துல அவன் மிக முக்கியமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு சிந்தனை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் என்கிற ஒரு நபித்தோழருக்கு அவர் இளைஞராக உருவெடுக்கிற நேரத்துல நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்தார்கள், யா குலாம், என்னுடைய அருமை சிறுவனே, அல்லிமுக்க பி கலிமாத்தின், நான் சில வார்த்தைகளை உனக்கு நான் சொல்லித் தருகிறேன், அதை நீ உன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள் என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், நீ அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பேணுதலாக நீ நடக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை நீ பாதுகாக்க வேண்டும். ஒரு இளைஞன் தன்னுடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அல்லாஹ் உன்னை இஸ்லாமியனாக ஆக்கியிருக்கிறான் என்றால், நீ முஸ்லிமாக இந்த உலகத்திலே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாய் என்றால் எதற்காக? இந்த மார்க்கத்தை நீ பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, இந்த இஸ்லாத்தை நீ பேணி நடக்க வேண்டும் என்பதற்காக. அப்படி நீ பேணி பாதுகாத்தால், அப்படி நீ இந்த மார்க்கத்தை பாதுகாத்து நீ வாழ்வாய் என்றால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். ஒரு இளைஞனுக்கு சொல்லுகிற உபதேசத்தை பாருங்கள். நீ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாத்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அந்த பாதுகாப்பு என்பது இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் உண்டு. நீ இன்னைக்கு அடைந்து கொண்டிருக்கிற இழிவிலிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். நீ இன்னைக்கு அடைந்து கொண்டிருக்கிற மன நெருக்கடியில் இருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். நீ இன்னைக்கு சந்திக்கிற அவமானத்திலிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அது எப்படி வேண்டுமென்றாலும் எடுத்துக் கொள்ளலாம். நீ அல்லாஹ்வுக்காக வேண்டி புறப்பட்டு விட்டாயா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கடைபிடிப்பதற்காக புறப்பட்டு விட்டாயா? அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அடுத்து சொல்கிறார்கள், நீ அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாத்தால் தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹ்வை நீ உனக்கு முன்னால் பார்ப்பாய். நீ அல்லாஹ்வுக்காக வேண்டி செயல்படு, இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதற்காக செயல்படு, இறைவனுடைய உதவி உனக்கு முன்னால் இருக்கும். நபிகள் நாயகம் போதிக்கிறார்கள்,
இந்த சிந்தனை உடையவனாக ஒரு முஸ்லிம் இளைஞன் மாறிவிட்டால் அவன் வழிகட்டு போவானா? அவன் மார்க்கத்தை விட்டும் தடம் புரடுவானா? அடுத்து சொல்கிறார்கள், சிறுவனே, நீ எதையாவது கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டும். எதையாவது நீ யாரிடத்தில் இருந்தால் உதவி தேடுவதாக இருந்தால் நீ அல்லாஹ்விடத்தில் தான் நீனுடைய கோரிக்கைகளுடைய உதவியை அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்கணும் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். இன்னைக்கு இஸ்லாம் இளைஞர்கள் எப்படிப்பட்ட சிந்தனையில வாழ்றாங்க?